அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா அலைவகனான் தேவியை அணிந்தவனி வாழ்வா அறிவும் நமோ நாரணா மந்திரத்தின் தலைவா கர்மங்கள் தலை கோட நகரவதாரம் கண்ட கர்மங்கள் தலை கோட நகரவதாரம் கண்ட கர்மங்கள் தலை கோட நகரவதாரம் கண்ட தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவு தர்மத்தின் குணநிதியே சத்திய திருவுருவு பாட்டடல் பாடல் சுவை பாடல் சுவை பாடல் சுவை பாட்களில் பாகம் துணை பாகம் துணை பாகம் துணை நாராயணா நாராயணா நமோ நாராயணா நாராயண நமோ நாராயண நமோ நாராயண அபிஷேக பிரியா சிவா அலங்கர பிரியா விஷ்ணு தொத்திர பிரியா சூர்யா கடிப்பிரியா கண்ணா கலக பிரியா நாரதாயன் பட்டத்தை பெற்றவன் நான் நாய் என்றால் நாகம் ராய் என்றால் ராகம் தாய் என்றால் தாளம் இரு என்றால் ரீங்காரம் நாவையை ரதம் போல் செலுத்தக்கூடிய நாரதனாகப்பட்ட நான் தினமும் அனிஷ்டை நித்திய காரியங்களை முடித்துக் கொண்டு தாயில் சிறந்தது ஒரு கோவில் இல்லை தந்தை சொல்விக்கது ஒரு மந்திரம் இல்லை என்ற வாக்கிற்கிணங்க சத்தியலோகம் சென்றேன் ஈ முதல் எறும்பு புல் கூண்டு முதலிய 84 லட்சம் ஜீவராசியை அடைக்கக்கூடிய தந்தை பிரம்மனை பணிந்து வெள்ளை கிளை உடுத்தி வெள்ளை பிடி உண்டு வெள்ளை அரியாசனத்தில் வீச்சிருப்பாள் அரசரோடு தம்மை சரியாசனம் வைத்ததாய் போற்றலுக்குரிய தாய் கலைவாணியை பணிந்து வைகுந்தம் சென்றேன் மச்சா குருமா பராடா மமனா நரசிம்மா பரசுராமா ராமா படராமா கண்ணா கல்கி எனும் 10 அவதாரத்தை கதாநாயகன் எனது வாட்டன் பலனாவணி பணிந்து கையெங்கில் சென்றேன் உலகலாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவனாகி நீர்மலை வேணியன் அலைகள் சோதியன் அம்பலத்தாடுவான் மனது செல்லும்படி வாழ்த்தி விலகுவோம் திருநீரிட்டார் யார் கட்டார் சிவனை மறந்தார் யார் வாழ்ந்தார் என்பதற்கிழங்கு எம்பெருமான் சிவபெருமானை பணிந்து கலகம் தேடி இந்த உலகினை வளம் வரக்கூடிய நேரத்திலே ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு இடத்திலே தங்கினாலும் ஒரு நாள் ஒன்றுக்கு ஒரு கலகம் செய்யாவிட்டாலும் என் அண்ணன் தக்கனின் சாபத்திற்கிணங்க எனது சிரமமாகப்பட்டது 1000 சுக்கலாக ஒன்று அந்த சாபத்திற்கிணங்கி கலகத்திற்கான நல்ல வழியினை நாட வேண்டும் என்றால் யாரை பணிந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்று எண்ணி பார்த்தால் திகட சக்கர சமூக மைந்துள்ளான் சகட சக்கர தாமரை நாயகன் அகட சக்கரை விண்மணி யாவரை விகட சக்கர வைப்பது போற்றுவோம் என்ற போற்றுதலுக்குரிய ஆதி முதல் கடவுள் எம்பெருமான் விநாயக பெருமானை பணிந்தால் கலகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என்பதால் படியலாம் விநாயக பெருமானை. அத்திமுகத்தனே 5 கரத்தனே சித்தி புத்தி விநாயக பெருமானே உன்னை சக்தி கேட்டபடி பக்தியோடு நாள் தொழுது கதி எனக்கு நீ அன்றி வேறு யாரோ அஞ்சு கரங்களே அபயங்களே கரங்களே அபயங்களே கஜமுகல் வெளியினில் காருண்யமே கஜமுகல் வெளியினில் காருண்யமே அருளும் பாரம் சரவங்களே என்றும் அஞ்சு கரங்களே அபயங்களே முகத்தோடு நம்மை காப்பவன் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவன் தேவாதி தேவருக்கும் அவன் மூத்தவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் ஆனந்த பவனத்தில் அருள்கின்றவன் அசையிட துதி கையில் பரல் இறைப்பவன் அசையிட துதி கையில் பரல் இறைப்பவன் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் மாங்கனி தனக்கென்று விளையாட்டு செய்தார் அதனாலே அதை இன்னும் உண்ணாமல் வைத்தந்த 5 கரங்களே அபயங்களே 5 கரங்களே அபயங்களே அவன்
சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ராஜாதி ராஜனவன் சிவன் மடியிலே ஈரேழு உலகங்கள் அவன் பிடியிலே ஆரம்பமே சனநாயகா ஆடி செல்ல முடிவெல்ல அருள்வாயப்பா அறிமுக குருதேவன் திருவுளம் கணிதாதே அறியாத சிறியோனை தினம் பாட வைத்தந்த அஞ்சை கரங்களே அவையங்களே தாருயவே அருளும் பாதம் கரணங்களே என்றும் அஞ்சு கரங்களே பிரமாணை பணிந்து கழகத்தை தொடர்ந்து விட்டாலும் கூட எங்கள் அனைவருக்கும் இந்த நல்ல வாய்ப்பினை வாரி வழங்கிய மாபெரும் கிராமமாகிய அதமத்தோரை சார்ந்து மாபெரும் கிராமத்தின் விரிகர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் நாடக கலைஞரையும் நாடக கலைஞர்களையும் வாழ்விக்கக்கூடிய அத்தனை சுற்றுவட்டார நாடக ரசிகர்களுக்கு மிகச் சிறப்பாக ஒளிபெருக்க அமைத்து தரக்கூடிய எங்களது திருப்பணவாசலை சார்ந்த எங்களது ஜெயசக்தி ஆடியோஸ் அன்புள்ளங்களுக்கும் அருமை அப்பா அவர்கள் நன்றி தெரிவித்து மற்றும் நாடக கலைஞர்களுக்கும் நாடக ரசிகர்களுக்கும் ஒரு உறவு பாலமா வழங்கக்கூடிய இங்கே ஒளிப்பதிவு செய்யக்கூடிய அருமை அன்பு மாப்பிள்ளை வீரமங்கலம் சார்ந்த ஏகே மீடியா யூடியூப் தளத்தை சார்ந்த அன்பு மாப்பிள்ளை நகைச்சுவை நடிகர் அஜய் அவர்களுக்கும் பணமானது நன்றி தெரிவித்து மற்றும் எங்களெல்லாம் ஒருங்கிணைத்து அழைத்து வந்த இந்த நாடகத்தின் ஒருங்கிணைப்பாளர் எனது பாசத்திற்கும் பெரும் மரியாதைக்குரிய அருமை அண்ணார் காரைக்குடி இசை நாடக சங்கத்தினுடைய செயற்குழு உறுப்பினராக விளங்கக்கூடிய நமது மண்ணின் மைந்தர் அதவத்தூர் சார்ந்த ஆர் கே வேலாயுதம் அண்ணன் அவருடைய கலைக்குழு சார்பாக முதற்கு மனமானது நன்றியும் வணக்கத்தையும் மனதார உறுத்தாக்கி கொண்டு மேலும் யாரை பணிந்தால் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் என எண்ணி பார்த்தால் அருவம் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிளவதொரு மேனியாகி கருணைத்துற முகங்கள் ஆறும் கரங்கள் படியேட்டும் கொண்டு ஒரு திரு உருவம் வந்தான் உதித்தனர் உலகமைய என்ற போற்றுவதற்குரிய எம்பெருமான் முருகப்பெருமானை படி வேண்டும் ஏன் யாருக்குமே இல்லாத ஒரு சிறப்பு யாருக்கும் கிடைக்காத ஒரு பெருமை எம்பெருமான் முருகனுக்கு கிடைத்தது ஒரு எதிரி ஒருத்தனை கொல்லணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரக்கூடிய எதிரி ஒரு நான் யாரை கொல்ல போறோம் அவனை வாழ்த்தி போற்றி பாடுவது என்பது எங்கேயும் நடக்காத விஷயம். என்ன கேசி போய் அழிப்பதற்காக எம்பெருமான் மதாரசன் நரசிம்மன் சென்ற பொழுது பாப்பா நல்லபடியா என்னை கொண்டு போப்பா அப்படின்னு அவர் வாழ்த்தல். ராவணன் அழிப்பதற்காக ராமர் சென்ற பொழுது ராவணன் அப்படியான செயலை செய்யவில்லை. கம்சனை அழிப்பதற்காக கண்ணவர மாதா சென்ற பொழுது அவரும் கொண்ட வந்த கண்ணனை வாழ்த்தல. ஆனா முருகன் கதையில் நடந்தது வேறு. முருகப்பெருமான் தோற்றுவிக்கப்பட்டதே சூரனை அழிப்பதற்காக. சூரன் மாட்டான் என்ன எவ்வளவு பெரிய ஆளதான் அடிச்சு ஒரு நொடியில வீழ்த்தனமே. நேத்து தோன்றிய சிறு பாலகன் உன்னை ஒரே அடியில நான் வீழ்த்தடா அப்படின்னு ஒரு கோபத்தோடு வந்தான் போர்க்களத்துக்கு. முருகனை பார்த்தேன், அதை வளர்ந்து வந்தது முருகனை கொல்ல. ஆனால் தான் எதற்காக வந்தமோ அந்த எண்ணத்தையும் மறந்து தான் கொல்ல வந்த எதிரியான முருகப்பெருமானையே வாழ்த்தி பாடினான். எப்படி கோலமா மங்கி மீது குழுவிய முருகனை பாடலிருந்து பிரிவினை அருகிலேன் யான் மாலையன் தனக்கும் மற்றும் யாவருக்கும் மூலமாய் என்ற மூர்த்தி இம்மூர்த்தி என்று ஒரு எதிரியை போற்றி பாடிய பெருமை கொண்ட எம்பெருமான் முருகப்பெருமான் என்னும் குடிக்க வரதான ஒரு மாதிரி மனசுல என்ன வந்தாலும் கூட குடிங்க, தப்பு இல்லை. எம்பெருமான் முருகப்பெருமானுடைய வாகனம் மயிலாகப்பட்டது ஒரு மிகப்பெரிய ஒரு தவறு பண்ணிருச்சு. என்ன தப்பு? ஏன்னா முருகனை தெரிவிப்பதற்காக முருகனை வழங்குவதற்காக மகாவிஷ்ணு போறாரு, பிரம்மனும் போறாரு. ரெண்டு பேருடைய வாகனங்களையுமே வெளியே நிறுத்திட்டு உள்ளவே முருகனை வணங்குறாங்க, வாழ்த்துறாங்க. திரும்பி வந்து பார்த்தா ரெண்டு பறவையும் காணோம். என்ன காரணமா இருக்கும்? ரெண்டு பேரையும் கூட்டிட்டு ஓடிடுச்சா? வள்ளியுடைய வாகனமாகப்பட்ட ரெக்க முளைச்சு பறந்து போயிடுத்தோ அப்படின்னு சந்தேகம் கூட படலாம். ஆனா என்ன நடந்ததுன்னா உன்னை விட வேகமாக பறப்பதாக இந்த அதுவும் ஆண் பறவை இதுவும் ஆண் பறவை ரெண்டும் கூட்டிட்டு போய் என்ன போகுது ரொம்ப அதிகம் வர வர நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். வர வர அதிகமா யோசிக்கிறீமாமா, நல்லதில்லை பார்த்துக்கிறேன். அப்ப என்ன ஆகி போச்சு? தன்னை விட வேகமாக பறக்க முடியுமா இந்த ரெண்டு பறவையும் அப்படின்னு கோவப்பட்ட மயிலு ரெண்டு பறவை விழுங்கிருச்சு. வந்தாரு முருகன், விசாரிச்சாரு. தப்பு தன்னுடைய வாகன மயில் மீதுதான் தெரிஞ்சது. உடனே சாபத்தை கொடுத்தார். அறிவுள்ள ஒரு ஜீவனுக்கு இதை செய்யணும் இதை செய்யக்கூடாதுன்னு ஒரு அடிப்படை அறிவு இருக்கும். ஆனா நீ அப்படியான அடிப்படை அறிவை இழந்து நீ செயல்பட்ட காரணத்தினால் நீ பூலோகத்திலே குன்றாக போவாய், பாறையாக போவாய் அப்படின்னு சாபத்தை கொடுத்தாரு முருகப்பெருமான். அப்படி முருகப்பெருமான்ட்ட சாபம் வாங்கி அந்த மயிலாகப்பட்டது குன்றாக குடியுண்ட மலையே எனக்கு குன்றக்குடின்ற ஒரு ஆகச்சிறந்த ஆலயமாக விளங்குகிறது. அப்படியான காலம் அறிவான், கருணை புரிவான். குன்றக்குடியான 1000 கோடி மன்மதர்களுக்கு இணையான அழகு உறுதிய அந்த குன்றக்குடி பேரழகனை பணிந்தார். கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும். பணியலாம் எம்பெருமான் முருகப்பெருமானை. நீங்க நார்தாக நடித்தே நம்மிடம் அழைத்துக் கொண்டிருக்கும்
அருமை மாப்பிள்ளை கரங்குளத்தை சேர்ந்த பி ஜெயமாதன் அவர்களுக்கு அதவத்தூர் கிராமத்தின் சர்வம் கம்பியில சலவம் பொன்னாடை போட்டி கௌரவிக்கப்படுகிறது. நன்றி. வந்தவர்களை வரவேற்று கௌரவிக்கும் விதமாக பொன்னாடை நிறுத்தி சிறப்பிக்கக்கூடிய மாபெரும் கிராமமாகிய அதவத்தூர் சண்டை மாபெரும் கிராமத்தின் உரியவர்களுக்கும் இந்த விழாவினை நடத்தக்கூடிய அத்தனை உயர்ந்த உள்ளங்களுக்கும் மீண்டும் ஒருமுறை என் சார்பாக நான் சார்ந்த இந்த நாடக தலைமையாளர் மரியாதைக்குரிய அருமையினார் காரைக்குடி சீனாட சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் விளங்கக்கூடிய அருமையினன் அதவத்தூர் ஆர் கே வேலாயுதமனுடைய கலைக்குழு சார்பாக நன்றி நன்றிகளது வணக்கம் வணக்கம் வணக்கம். குன்றக்குடி ஊரழகா குன்றாடும் வேலழகா கொத்துமணர் தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிளை அழகா திருமுகமா பழகா திருப்புகழ் கோப்பழகா கண்ணன் கணல் காப்புகள் அழகா அங்கே வந்தாடும் காவடி அழகா மயில் நிறகு அழகா அது பழகு மடையும் அழகா அழகு எல்லாம் அழகா எங்க முருகன் போல அழகா மலரா இரவா அழகா மலைவா குமரன் நேரழகா கொடி ஊரழகா நாடு பேரழகா கொத்து மல தோப்புகள் அழகா எங்க குறவழி மாப்பிளை அழகா. உலகரை கையழகா உமடுத்து உனை படைத்த பொன்மணி கதிரழகா அறுவடை தொடங்கும் மாதம் இங்கு கையழகா தரிசன காணவல்ல தைப்பூச நாளழகா முருக கோவில் அழகா அதை வணங்கு வாழ்வு அழகா தூக்கு காவடி அழகா அதை சுமக்கு தோள்கள் அழகா நிலவா நீரா அழகா நெஞ்சில் முருகன் நினைவழகா குடி ஊரழகா அழகா கொத்துமர் தோப்புகள் அழகா குறவள்ளி மாப்பிளை அழகா. மக்கள் குடி காக்கும் அந்த மன்னக்குடி மலை அழகா பிறப்பை கை பிடிக்கும் பிறப்புயி மொழி அழகா குன்னக்குடி போகும் அந்த காரக்குடி வழி அழகா கோடி கோடி பறக்கும் அந்த குன்னேறு படி அழகா படிக்கு படி அழகா அது பாடி நடப்பழகா காவடி ஆடுது அழகா அதை காணவில்லைந்தவர் அழகா பொழுதா இரவா அழகா பொன்வேல் சிந்தும் புலி அழகா குடி ஊரழகா அழகா ஒரு தோப்புகள் அழகா எங்க குறவள்ளி மாப்பிளை அழகா எங்க குறவள்ளி மாப்பிளை அழகா எங்க குறவள்ளி மாப்பிளை அழகா. மனிதாலும் கூட இல்ல அடமலை பெஞ்ச மாதிரி ஒரு இசை பூவோடு சேர்ந்த நாடு மனம் பெறும் உங்கள் இசையோடு சேருகின்ற பொழுது எனது பாடலும் அழகு வருது. இசையின் அனைவருக்குமே மனமார்ந்த நன்றி. அதனை முக்கியமா எங்க சுரேஷ் மாமாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சாகணும். ஏன்னா ரொம்ப நாளா மாமா மேல ஒரே ஒரு சின்ன குறை நல்லா வாசிக்கிறாப்புல நல்லா வாங்கி படுறாப்புல பேச மட்டும் மாட்டாப்புல வெக்கப்படுறாப்புல அப்படி. ஆனா நான் பாக்குறேன் வர வர டைமிங்க அடிச்சு எல்லாரும் காலி பண்ணிட்டு இருக்காப்புல. அதெல்லாம் நல்லா தான் இருக்கு. நாங்க சிரமப்படாத அளவுக்கு சுதிய வச்சிருக்கீங்க. எங்கெல்லாம் மேல போக நாங்க தடுமாறாம வாங்கியும் பாடிடுறீங்க. இது என் மேல தனிப்பட்ட கோவம் இருக்கா? என்ன சாமி கோவம் இல்ல இல்ல வாங்கி பாடுறப்ப கீழே முறைச்சுக்கிட்டே பாடுறீங்களே. முகமே அப்படிதான் இருக்கு. முக அமைப்பு மங்களகரமான முகம், எந்த மாற்றமும் இல்ல. அந்த அடிப்படையில் நிபரமான ஒருவனை படித்தவர்கள் நம்மை எல்லாம் காத்திருச்சிக்கும் தாய் அந்த மந்தை மாறியை பணிந்தாள். மேலும் கழகத்திற்கான நல்ல வழி பிறக்கும் பணியலாம் நம்மை வாழ்விக்கும் அந்த தாயை நம்ம மந்த மாரியம்மா தங்கமன காரியம்மா நாங்க ரொம்ப இளையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே வந்த மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே வந்த மாரியம்மா நம்ம வந்த மாரியம்மா தங்கமன காரியம்மா மாரியம்மா ரொம்ப இளையம்மா நட்டு வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே வந்தை மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்து விடு தாயே வந்தை மாரியம்மா நம்ம வந்த மாரியம்மா
பாசமுள்ள சனங்க மக்களவரும் பார்த்து சொல்லு எனக்கு நல்ல வரும் பாசமுள்ள சனங்க மக்களவரும் பார்த்து சொல்லு எனக்கு நல்ல வரும் உன்னை எனக்கு சோறு எடுக்க மந்தை மாறி ஒன்ன வேண்டிக்கிட்டோம் சோறு எடுக்க மந்தை மாறி ஒன்னே வேண்டி விட்டோம் நல்ல வீரமான அம்சம் ஒரு வம்சம் நல்ல வீரமான வம்சம் கம்பாரம்மா என் தாயம்மா உன்னோட தொலைக்காமி நம்ம மந்த காரியமா நல்ல மன காரியமா கட்டி வச்ச மாட கொடுவன் கை நிறைய மஞ்சள் வந்து கட்டி வச்ச மாட கொண்டு வந்து கை நிறைய மஞ்சள் வந்து ஒட்டு ரசிப்போம் பூசுமயில்வோம் மந்தை மாறி ஒன்ன இண்டிக்கிட்டு பூசுமயில்வோம் மந்தை மாறி ஒன்னே தப்பிக்கிட்டு இது பொன்னா விளையும் பூமி நீ கண்ணா காக்கிற சாமி இது பொன்னா விளையும் பூமி நீ கண்ணா காக்கிற சாமி இது கண்பாரம்மா என் தாயம்மா உன்னோட தொலைகாமி மாரியம்மா நல்ல மன காரியம்மா நகரம்ப இளையம்மா தக்க வச்ச வாழையம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயோ வந்த மாரியம்மா தண்ணி விட்டு வளர்த்து வீடு தாயே வந்த மாரியம்மா நம்ம மந்தை மாரியம்மா தாய் மந்தை மாறிய பணிந்து கழகத்தின் நன்றி நாடக கலைஞர்களை உற்சாகப்படுத்த விதமாக கைதட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்குமே சிறந்தாண்டு நன்றி நன்றிகளது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டாலும் கூட இடத்தை வர்ணிக்க மாட்டார் மேலும் அற்புதமான இந்த இடம் வணிக வலை சார்ந்தது இந்த குறிஞ்சி நிலம் என் கண்ணில் பட இவ்விடத்தை சற்று நோக்கலாம் என்று என் எண்ணில் பட ஆகையால் என் கால்களோ இந்த மண்ணில் பட இவ்விடத்தில் நின்று இந்த அழகை கண்டு எண்ணில ஆனந்தம் கொண்டாலும் கூட இடத்தை கவனிக்கிற நேரத்தில் ஏதேனும் சத்தம் கேட்கின்றதா கவனித்து பார்க்கலாம் நாராயணா அற்புதமான காலம் தேடி சென்றாலும் இது போன்ற ஒரு காலத்தை வேறெங்கும் காண முடியாது அலங்கார பூசணம் ஆடவர விக்கிரகம் பத்திரை மாத்த பசு முன்னாள் உருக்கி வார்த்து அமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திரப்பதுமை என்பார்கள் குயில் கூட தன் குரலை இந்த பெண்ணிடத்தில்தான் குறையாக வச்சிருக்கோம் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்தும் வகையில் அருமையாக காணப்படக்கூடிய இந்த பெண்மணியாக வர்ணிக்க வேண்டால் எப்படி வர்ணிக்கலாம் மாதுளங்கனியே நல்ல மலர குயிலே மரகத மணியே என் மகிழ மகிழே மாதுளங்கனியே மலர்வன குயிலே மரகத மணியே என் மகிழ மகிழே மாலத்தனை போடும் மாலைதனில் பாடும் மொழியே மாலத்தனை போடும் இளமாலைதனில் பாடும் மொழியே மாதுளங்கனியே நல்ல மலர்வன குடியே மரகத மணியே என் மகிழ மகிழோ பாடமேவி தான போடு கொலுசு போல அங்கும் இங்கும் ஆடி பார்க்குமா செய் எனக்கு செங்கமல போல தேடி தேடி ஏறி உண்மை கூட இங்கு வந்த நேரம் காதல் வழக்கு அள்ளி அள்ளி கூடும் போது ஆசை வளர அங்கமிங்கு காதல் என்ற கூடும் வளர கிளி கிளி வாச பார்த்த மோகன் தொடர துள்ளி துள்ளி காமதேவம் பாடும் படர என்னை தினம் பாடும் குளிரே வண்ணம் கொண்டு ஆடும் மயிலே மாதுளங்கனியே நல்ல மனதன குயிலே மரகத மணியே என் மயில மயிலே
முதல் பாதம் தோறும் நேரில் தானதோடு ஏறும் கொஞ்சி கொஞ்சி கூட வேண்டும் காலம் தோறும் வெற்றி கொடி ஏற்றி ஏற்றி வேகமோடு தேரை ஓட்டி சுற்றி வந்த ராஜராஜன் தாழ் போற்றி முற்றுகளை கோட்டவோடு மோகம் விடுவோம் முன்னிருக்கு மோகவாசத்தாலும் விடுவோம் கற்பனைக்கு வேணி போட வேண்டும் தலைவா காரணிக்கு தான மேல அல்லவா மோகம் இசை பாடும் மொழி காமத்தினையாடும் மாதுளங்கனிலே மலர்வன குயிலே மரகர மணியே என் மயில் இளமயிலே மாறன் கடை போடும் விழியே மாலை தனில் பாடும் மொழியே மாறன் கடை போடும் விழியே இளமாலை தனில் பாடும் மொழியே மாறுணங்கனியே நல்ல மலர்வன குயிலே மரகத மணியே என் மயில் இளமயிலே வர்ணத்தார் இந்த பெண்மணியார் வர்ணிக்கும் நன்றி கைதட்டி உற்சாகப்படுத்தக்கூடிய அத்தனை நாடக ரசிகர்களுக்கும் சக நடிகர் பெருமக்களுக்கும் மனமார்ந்து சிறந்தாழ்ந்த நன்றியை மனதார இந்த மாபெரும் மேடையில் உருத்தாக்கி கொண்டாடப்படு இடத்தை கவனிக்கின்ற நேரத்தில் ஏதேனும் சத்தம் மீண்டும் கேட்குமா கவனித்து பார்க்கலாம். நாராயணா, என்ன சத்தம்? ஆளுநர் சொல் என்ன ஒரு இனிமையான காலம் தேடி சென்றாலும் இது போன்ற ஒரு காலத்தை வேறுங்க காண முடியாது. அலங்கார பூசணம் ஆடமரை விக்கிரணம் பத்திரை மாத்த பசுமொன் நாள் உருக்கி வார்த்து அமைக்கப்பட்ட எழில்மிகு சித்திர பதுமை. இந்த பதுமைகளை பத்தி வர்ணிக்கிற பத்தி எந்த பஞ்சாயத்து இல்ல. என்ன பஞ்சாயத்து? 2 தடவை போட்டுட்டாங்க. அவங்க என் வார்த்தையை மதிச்சு ஆளுநர் போட்டாங்கல்ல. ஆமா, ஏன் இந்த பப்புனுக்கார வாயை திறக்க மாட்டாப்லையா? வெளியே போயிருப்பாப்ல. இவ்வளவு நேரம் வந்து நந்தவனத்துல ஆடிட்டு போயிருக்காப்ல. நாரதர் 3 பாட்டு பாடினோடனே சத்தம் கேட்பாருன்னு பல ஆண்டுகளா ஆடக்கூடிய அனைவருக்குமே தெரியும். ஒண்ணு அதுக்கு முன்னாடி போயிட்டு வந்து போடு, இல்ல சத்தத்தை போட்டு அதுக்கு 2 பாட்டு பாடுவோம்ல, அந்த நேரத்துல போ. ஏன் சரியா கேட்க எது திட்டமிட்ட சதி போல் தெரியவில்லை. அது மாதிரி தான் தெரியுது. வண்டியில ஏறினது எனக்கு அதுதான் தெரியுது. உங்களுக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல. பரவாயில்ல, அது பல நாள் பஞ்சாயத்து இருக்கு போல. பஞ்சாயத்து இருக்கதான் செய்யுது. பல மேடையில எனக்கு அவருக்கு சண்டை சத்திர வரத்தை செஞ்சிருக்கு. ஐயா, ஒரு மேடையில பிரச்சனை வந்தா அது அடுத்த மேடையில விட்டணுங்க. நீ என்ன நல்லவன்பா அப்படி பழி தீர்க்க வர்ற? அப்ப நீ என்ன நினைச்சத? அந்த மேடையில் நடந்ததுக்கு நான் இன்னைக்கு பழி தீர்க்கிறேன் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு வந்திருக்க. கங்கணம் கட்டி வர்றத பத்தி எல்லாம் எந்த பஞ்சாயத்து இல்ல. அப்படி பழி தீர்க்கணுமோ இல்ல கங்கணம் கட்டி கட்சி கட்டி நான் காத்துக்கொண்டு என்ன தெரியும்னு நீ கங்கணம் கட்டி காத்துக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். என்ன சொல்லுங்க, ஏதாச்சும் விவரம் தெரியுமா அவருக்கு? விவரம் தெரிய தானே ஷோ போடாம இருக்காரு. அப்படியா? என்ன அப்படி சொல்லிக்கிறீங்க இப்படி சொல்லிக்கிறீங்க, உங்களை நம்பவே முடியலையே. 18 புராணம் படிச்சிருக்காப்ல. அது நாரதர் நாங்க படிக்கிறவங்க. பள்ளி படிப்பாப்புல, ராஜபாடு படிப்பாப்புல, அதான் சேர்த்தேன். கோமாளி என்ன படிச்சிருக்கான்னு கேக்குறேன். கோமாளி படிச்சிருக்கா? 18 புராணம், 10 பாட்டு, 8 தொகை எல்லாம் படிச்சிருக்கிறாருல்ல. என்ன இப்படி சொல்றீங்க? அப்படி போட்ட அவரு எதுக்கு இந்த நாடகத்துல பப்புன்னு போடுறாரு? பேசாம ஒரு ராஜபாடு போட வேண்டியதானே? இல்ல பொம்பளை வேஷம் போடுறா, எந்த தைரியம் தெரியும் போடுறான்னு தெரியல. அதுக்கப்புறம் இந்த உருவத்தை பார்த்துமா யாருக்காச்சும் திருமணம் பண்ணணும்னு ஒரு ஆசை வருமா? சரி, அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒரு பாட்டு பாட வரேன். அந்த பாடல் முடிவதற்குள்ளாக கண்டிப்பாக அவர் வாயை திறந்து ஆளுநர் போடுவார் என்ற நம்பிக்கையின் அடிப்படையில் ஒருவரை மேலும் இந்த பெண்மணியாக வர்ணிக்க மாட்டாள். எப்படி வர்ணிக்கலாம்? காளிதாசன் பாடினார் மேகத்தூதனே, தேவிதாசன் பாடுவார் காதல் கீதமே, இதழ்களில் துளி ஏந்திடும் பைங்கிளி, இதழ்களில் தேத்துளி ஏந்திடும் பைங்கிளி, நீ இல்லையோ நான் இல்லையோ ஊரிலே கூடும் நேரம், நீளவான ஓடையில் நீந்துகின்ற வெண்ணிலா, நாள் வரை இந்த பாடல்கள் நீதம் கூட்ட
வராமல் வந்த என் தேவி நானும் நீயும் நாளை மாலை சூடலாம் வான பூமியாவுமே வாக்கு பாடலாம் விழிகையோ கோபமோ விரகமோ தாபமோ விழிகையே கோபமோ விரகமோ தாகமோ இதேயோ என்னாவிலே இங்கே நீ அங்கே நான்தான் நீலவான ஓடையில் நீங்க வெண்ணிலா உன்னாலே உண்டாகும் ஆபரணங்கள் ஒன்றிரண்டு அல்ல ஒன்றுக்குள் உண்டாகும் நீரணைகள் என்றும் இரண்டல்ல சித்தன்ன வாசலில் ஓவியனே சிந்தைக்குள் ஊறி தாவியனே இங்கே நீ அங்கேதான் நான் இருப்பேன் இப்போதும் நீயா தோல் கொடுத்து மோகத்தில் நான் படிக்கும் மாணிக்க வாசகமே நான் சொல்லும் பாடலெல்லாம் நீ தந்த யாசகமே சொர்க்கத்தின் வாசப்படி என்ன கனவுகளில் பின்னல்ல நீ எனக்கு வண்ண களஞ்சியமே சின்ன மலர் கொடியே நெஞ்சில் சிந்தும் பனி துளியே சொர்க்கத்தின் வாசப்படி மரணத்தால் 1000 நாவுகள் படைத்து ஆதிசேடனால கூட இந்த பெண்ணை வர்ணிப்பது அதாவது கதையில இந்த பப்புன்னு ஒருத்தர் இருக்காருல்ல ஆமா இவர் தான் இந்த கதையில முதல்ல வந்து இன்னென்ன நடிகர்கள் வந்திருக்கிறாங்க அப்படின்னு அறிமுகப்படுத்தி மக்கள் மீது ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்துறது கோமாளி. அதாவது ராமாயணத்துல பாருங்க ஒரு சின்ன ஒரு கதை உண்டு. சொல்லுங்க சாமி. ராமர் வனவாசம் இருக்கும் பொழுது நீராட போறாரு. போகும்போது அவர் கையில அம்பு இருக்கு தெரியுமா? அத கரையில குத்தி வச்சுட்டு உள்ள போய் நீராடுறாரு. நீராடிட்டு வந்து அம்பை வெளியில எடுத்துட்டு போறார். போகும்பொழுது பார்த்தா அந்த அம்புல ஒரு ரத்தக்கரை. இந்த ரத்தக்கரை இருக்கு அப்படின்னு போய் குத்தி வச்ச இடத்துல போய் பார்த்தா ராமருடைய அம்புல குத்துப்பட்டு ஒரு தவளை கொட்டுயிரும் கொலையுருமா கிடக்கு. அப்பதான் ராமர் கேட்டாரா, தவளையே உனக்கு நான் துன்பம் கொடுத்துனேன், உனக்கு துன்பம் கொடுக்கும் பொழுது நீ என்னை ராமான்னு அழைச்சிருந்தா உன்னை நான் துன்பத்துல இருந்து காப்பாத்திருப்பல்ல அப்படின்னு ராமர் கேட்டார் அந்த தவளைக்கு. அப்பதான் தவளை சொன்னச்சா, வேற யாராவது எனக்கு துன்பம் கொடுக்கும் போதெல்லாம் நான் ராமா ராமா ராமான்னு உன்னை தான் கூப்பிட்டேன், ஆனா எனக்கு துன்பம் கொடுத்ததே ராமன் நீங்க, நான் யாரப்பா கூப்பிடுவேன் அப்படின்னு அந்த தவளை கேட்டதாக ஒரு சின்ன கதை உண்டு. இது எதுக்கு சொல்றேன்னா, யாராச்சும் அந்த கதைக்கு அப்பாற்பட்டு இந்த நாடகத்துல கோமாளிக்கு அடுத்து வர்றாள் யார் தப்பு பண்ணா கோமாளி ஏய் நான் கதையை சரியா எடுத்து கொண்டு போயிட்டு இருக்கேன், ஏன் தப்பு பண்றீங்க அப்படின்னு கேட்கலாம். தப்பு பண்றதே நீங்க யார்கிட்ட சொல்றது? எங்க அண்ணன் வேலாயுதன் சொல்லி சம்பளத்தை கம்மி பண்ணதான் முடியும், வேற என்ன செய்ய முடியும்? அதனால கதையை மேலும் கெடுக்காமல் கதைக்கு இந்த கோமாளி சத்தம் போட்டாதான் கதையை தொடர முடியும். ஆகையினாலே அவர் இப்பொழுதாவது சத்தம் இடுகிறாரா, கவனிப்போம் நாராயணா நாராயணா வீரத்தேவன் சோ போடுங்க. வீரத்தேவன் வேற வேலைக்கு போயிட்டார், அந்த வேலையை பிடிக்கலன்னு 7 மணில இருந்து மன விரக்தியில இருக்காப்ல, என்னன்னு தெரியல. ஏன் என்னை சந்திக்க கூடாது, இவனை சந்தித்து நம்ம உரையாட வேண்டுமா அப்படிங்கிற வன்மம் இருக்கு. எவ்வளவு வன்மம்! நீ இந்த கதையில நீ என்ன செய்யணும் அதை செய்யி, யார் உன்னை வேணாங்க போறா? இந்த நாடகத்துல நீங்க இப்ப நான் நாரதர், எனக்கு ஒரு வேலை இருக்கு. என்ன வேலை? எம்பெருமான் முருகப்பெருமானத்திரி முருகா நான் வள்ளியைத்தான் பார்த்து வந்திருக்கிறேன், நீங்க வேடனாக சென்று திருமணம் செய்யுங்கள் என்று சொன்னா தலைவர் முருகனே வருவாரு. உங்களுக்கு என்ன வேலை? நீங்க பாடுற பாட்டுக்கு சுதியை வச்சு பின்பாகம் வாங்கி பாருங்க. அப்பா நடைய மாத்துறாரு, வயிற்றுனர் பின்னணி செய்ய கோருக்கிறார், அன்னை தாய் கிணறான தாளம். இப்படி நம்ம எல்லாருக்குமே ஒரு வேலை இருக்கின்ற பொழுது இந்த கதையில இந்த நாடகத்துல இந்த கோமாளிக்கு
என்னங்க வேலை? என்ன வேலைன்னு எங்களுக்கே தெரியல, நீங்களே சொல்லுங்க. நான் சொல்றேன், முக்கியமா குறிச்சு வச்சுக்கோங்க. இன்னும் எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் உங்களுக்கு பயன்படும். அப்படி இந்த நாடகத்துல என்ன வேலை? நாரதர் எங்களுக்கு சந்தனம் தேய்த்து விடுவதற்காக ஒண்ணு. அது மட்டுமா? நாரதர் எங்களுக்கு வீணையை கட்டி விடுவதற்காக ரெண்டு. அது மட்டுமா? எங்களுக்கு மாலையை போட்டு விடுவதற்காக மூணு. அது மட்டுமா? பாடும்போது பேசும்போது வேர்த்தாள் முகத்தை துடைப்பதற்காக நாலு. அது மட்டுமா? இன்னொரு மிக முக்கியமான வேலை ஒண்ணு இருக்கு. நாங்கெல்லாம் வெளியே எதிர்வு போனோம்னா குண்டிய கழிவுடா பிடிக்கிற மாமா நல்லது மடிக்கிறிய கோர்த்து விட்டுக்கிறிய நாரதன் நானால நீங்களா? நீங்க கைய இந்த கையை தானே காமிச்சீங்க. இந்த கையில இந்த கையில கட்ட இருந்துச்சுலங்க. சரி அதை பண்ணவே சொல்றேன். ஏன் பண்ண மாட்டானே? அதெல்லாம் பண்ணுவோம். இதையும் பண்ணிட்டு ஆகணும். என்ன வேலை கொடுத்தாலும் பண்ணாப்புல, சளைக்கவே மாட்டாப்புல. தங்கமான ஆளுங்க. இருக்கட்டும். இருந்தால் மேலும் ஒரு முறை இந்த பெண்வண்டியால் வளர்த்துவிட்டு பிறகு சந்திக்க வேண்டிய ஆட்களை வெகு விரைவாக சந்திக்கலாம். நாராயணா, மதனமோக ரூப சுந்தரி, மதனமோக ரூப சுந்தரி, மதனாகி மதனமே கவடனே என் இதய கீதனே படநிலை மதனோ ரூப சுந்தரி சுந்தரி. ராஜசபை பாவையின் மேனி பள்ளியறை மேடையில் உன்றாணி, பாண்டியனின் ராஜசபை பாவையின் மேனி பள்ளியறை மேடையில் உன்றாணி, முத்துப்பரல் மோகனமே நகையாக கொட்டி வைத்த வைரமணி மகையாக மனசூட வேண்டும் கால கீதமே புது நறுமண தவள் ரூப சுந்தரே மதனாகி மதனமே பவனமே என் இதய கீதமே மனநிறை மதனோ ரூப சுந்தரே. மஞ்சள் வெயில் மாலையிலே கொஞ்சி விளையாடு மன்னவனின் மார்பினில் உறவாடு, மஞ்சள் வெயில் மாலையிலே கொஞ்சி விளையாடு மன்னவனின் மார்பினில் உறவாடு, இன்ப வழி போவதற்கு வந்த தலைவா, இந்த வழி போவதற்கு வந்த தலைவா, என்றும் என்னை ஆதரிக்கும் எந்த இறைவா, இது உனக்கும் எனக்கும் இசைந்த பொருத்தமே புது எழி மனத்தவள் மதன மோக ரூப சுந்தரே மதனாகி மதனமே செப்பவளமே என் இதய கீதமே மதனோக ரூப சுந்தரி சுந்தரி. யாராக இருக்கலாம் என்று சிந்தித்து பார்த்தால் யார் இவள்? சுந்தரத்து தகும்பம் ஒன்றிரண்ட மங்கை இவள் எந்த உலகெங்கு என் வந்தாள், சுந்தரம் இரண்டெழும்பும் ஒன்றிரண்ட மங்கை இவள் இந்த உலகில் என் வந்தாள், அண்டரவிருந்து தேவர் சுபி முழக்கி வந்த மிகுந்த தேவர் சுபி முழக்கி வந்த திருமணந்து எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த திருமணந்து எங்கள் கந்தசாமிக்கு தகுந்த சுந்தரம் இரட்டு தகும்பம் ஒன்றிரண்ட மங்கை இவள் இந்த உலகில் என் வந்தாள். முன்னர் காலத்தில் சாப விமோச்சனத்தின் பொருட்டு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்கின்ற இரு மாதர்களிலே அமிர்தவள்ளி என்பவள் தேவேந்திரமாக பிறந்து தேவயானை என்ற பெயர்தனை தாங்கி தேவாதி தேவன் செந்தில் முருகனை மனது கொண்டாள். ஆனால் சுந்தரவள்ளி என்பவளோ வள்ளி கொடியிலுக்கு இடையில் கண்டெடுக்கப்பட்டு
நம்மி மன்னனா வளர்க்கப்பட்டு குல ஆச்சார குண்டாமல் காவல் வருகிறார். கழகத்துக்கு உண்டாக யாரும் ஒரு ஆடவர் அங்கும் இங்குமாய் உலாவிக் கொண்டிருக்கிறார். வரட்டும், வரக்கூடிய காவலாளி விரைவாக சந்திக்கலாம். நாராயணா